ரொம்ப அழகான ஒரு வெள்ளிக்கிழமையில ரொம்ப அழகான ஒரு காலி கார்ட்ஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இந்த வாரம் இந்த நாள் நமக்கு எப்படி இருக்கு, நம்மளுடைய மைண்ட் செட் இந்த வாரம் முழுக்க எப்படி இருந்திருக்கு, இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாமோ, இன்னும் நம்ம வாழ்க்கைய எடுத்துட்டு போயிருக்கலாமோ, நிறைய சந்தேகங்கள் நம்ம மனசுல இருக்குங்க. இனிமே எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறத விட இவ்வளவு நாள் எப்படி இருந்தது, இனிமே இந்த மாதிரியான எண்ணங்களோ இந்த மாதிரியான சிந்தனைகள் நம்ம மனசுல வராம எப்படி தடுக்கிறது அப்படின்றத பத்தி ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆஸ் யூஸ்வல் நான் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் த பவர் ஆஃப் லவ் கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச எவர் விச் எவ்ரிடே விச் டேரோ கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ரொம்ப அழகான எனக்கு ரொம்ப க்ளோஸான காளி கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த ரீடிங்க்கு தயாரா இருக்கீங்கன்னா காளிமா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஆர் வி ரெடி டு கோ? சரி, இந்த 2 கார்ட்ஸை நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காளி கார்ட்ஸ் எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காளி கார்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீங்க காளி கார்ட்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்றீங்கன்னா நான் வந்து காளி கார்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றத பத்தி நான் மிக விரைவில் சொல்லி கொடுக்க போறேன். 21ஆம் தேதியில இருந்து இரவு எப்பவுமே கிளாஸ் இருக்க போகுது. ஒரு 4 நாள் கிளாஸ் இருக்க போகுது. ரெக்கார்டிங்ஸ், பிடிஎஃப், நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. லைவ் கிளாஸ் இருக்கும், ஆன்லைன் தான், எங்கேயும் நீங்க வர தேவையில்ல. வீட்டுல வந்து லைவா தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். ஸோ வாங்க வந்து கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு இந்த காளி கார்ட்ஸை எப்படி படிக்கணும் அப்படின்றத கத்துக்கோங்க. ஓகே. அண்ட் அடுத்த மாசம் டேரோ ரீடிங் சொல்லி தர ஆரம்பிக்க போறேன். அதுக்கான டீட்டெயில்ஸும் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் மிக விரைவில். ஸோ தயாரா? ஓகே. ஸோ ஏற்கனவே நான் ஷஃபிள் பண்ணும்போது இந்த கார்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்யூட்டிவா இன்னைக்கு இதை 2வது செட் ஆஃப் கார்ட்ஸா வச்சுக்கலாம். யூஸ்வலா முதல்ல வரத முதல் செட் ஆஃப் கார்டுன்னு வச்சுப்போம். என்னமோ எனக்கு தோணுது, வா இன்னொரு கார்டும் அப்படியே கைப்பட்டுச்சு, அதை 3வது செட்டா வச்சுக்கலாம். அண்ட் டக் 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 இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துடலாம். ஸோ 2வது கார்டு தான் முதல்ல விழுந்தது, 3வது கார்டு 2வது விழுந்தது. ஓகே. அண்ட் ஃபைனலா ஒரு கியூமுலேட்டிவ் மெசேஜுக்காக ஒரே ஒரு கார்டு எடுத்துக்கிறேன். இதை ஃபைனலா நம்ம வந்து எடுக்கலாம். மேல வச்சிடுறேன். ஓகே. ஸோ இது செட் 1, இது செட் 2, இது செட் 3. நீங்க ஏதேனும் 1 இல்லைன்னா 2 செட் ஆஃப் கார்டு கூட சூஸ் பண்ணிக்கலாம். பட் கடைசியில வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு செட் ஆஃப் கார்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு கியூமுலேட்டிவ் மெசேஜ் மாதிரி, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மெசேஜ் மாதிரி. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆர் யூ ரெடி? ஓகே. ரெடினா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஐ ஆம் ரெடி ஃபார் காளிமா கார்ட்ஸ், காளிமா அப்படின்னு எனக்கு டைப் பண்ணுங்க. வாங்க இன்னொரு ரீடிங்குள்ள போகலாம். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்க செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. வெல்கம். இது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டெசிஷன் தான். ஒரு லைவ் ரீடிங்ல இப்போ நான் லைவா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பாஸ்ட்னா ரொம்ப பாஸ்ட் போக வேண்டாம். ஒரு 1 வீக் முன்னாடி இந்த வாரம் நமக்கு எப்படி இருந்தது, நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், என்ன பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அனாலிசிஸ். ஸோ தட் அடுத்த வாரம் நம்ம அதையே பண்ணாம இன்னும் பெட்டரா நம்ம லைஃப் எடுத்துட்டு போக முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ரீடிங். சிம்பிள்னு சொல்றேன், பட் எனக்கு தெரியல இந்த ரீடிங் உங்களுக்கு எவ்வளவு ரெசனேட் ஆச்சுன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் டேரோல ட்ரையல்ஸ். இந்த ட்ரையல்ஸ் உங்களுக்கு எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே. ஸோ என்ன கார்டு உங்களுக்கு முதல்ல வந்திருக்குன்னு பார்க்கலாமா? நீங்க செட் 1 கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நானே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா இந்த கார்டு நானா சூஸ் பண்ணது, மற்றதெல்லாம் தானா விழுந்தது. We will see. வாவ், அனாஹத காளி. போன வாரம் இந்த ஒரு 7 நாட்களா உங்களை யாராவது ஹர்ட் பண்ணாங்களா, இல்ல யாரோ உங்களை ஹர்ட் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு நீங்களே உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஏன்னா உங்க ஹார்ட் சக்கராவை குறிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு காளியான உருவம் தான் இந்த கார்டு. உங்க ஆன்மாவுடைய பரிமாற்றங்கள், உங்க ஆன்மாவுடைய அந்த டிராவல், அந்த ஜேர்னிய இன்னும் ஈஸியரா ஆக்குறதுக்கான ஒரு கார்டு தான் இது. ஒரு தடவையும் நம்ம இதயத்துக்கு வந்து ஒரு அடி விழும், நம்ம நம்புவோம், ஒரு ட்ரஸ்ட் வைப்போம், அந்த நம்பிக்கை வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு இருக்காது, அதுக்கப்புறம் உடஞ்சு போவோம். திருப்பி நம்ம வந்து நம்மளை ஒண்ணு சேர்க்க வைப்போம். we will try to heal ourselves. சரி, இனிமே இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நம்பி திருப்பி நம்மளை வந்து அப்படியே ஒண்ணு சேர்ப்போம். திருப்பி வேற யாராவது வருவாங்க, திருப்பி அந்த ஒரு ப்ராசஸ் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல நம்ம வந்து இனிமே நான் யாரையும் என்ன இந்த மாதிரி லவ் பண்ண போறது இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இனிமே அந்த பிட்ரேயல், அந்த கோபம், அந்த பயம் எல்லாத்தையும் வச்சுட்டு என்னால இருக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்கு வந்துடும். அந்த மாதிரி உங்க ஹார்ட் சக்கராக்கு நிறைய நம்பிக்கை,
நிறைய அந்த ஏக்கங்கள் எல்லாம் அழிச்சிட்டு இன்னுமே உன் வாழ்க்கை வந்து சூப்பரா இருக்க போகுது. நீ மனசுல சேர்த்து வச்சுட்டு இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் உன்னை விட்டு போயிட்டு நீ ரொம்ப அழகா சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு மனசை நான் உனக்கு கொடுக்க போறேன். அண்ட் அந்த மனசு வந்து எப்படி இருக்க போகுதுன்னா கோயில் மாதிரி இருக்க போதாங்க. அந்த மாதிரியான ஒரு கார்டு தான் இந்த கார்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ஹார்ட் சக்கராவை குறிக்கக்கூடிய கார்டு. நாங்க பர்சனல் ரீடிங்ஸ் பண்ணும்போது கூட காலி கார்டு எடுக்கும்போது இந்த கார்டு வரும்போது கண்டிப்பா அவங்க ஹார்ட் சக்கராவை வந்து கிளென்ஸ் பண்ணியே ஆகணும், அந்த ஒரு நெசசிட்டி அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதை பண்ணாதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த கார்டு வந்து நம்மள ஓகே நான் ஷஃபில் பண்ணிட்டே இருந்தேன், இந்த 2 கார்டு விழுந்தது, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு கார்டு எடுத்துடலாம். நம்மள வந்து பயம் இல்லாம இருக்க வைக்கும். சரி இனிமே என்ன நடந்தா என்ன, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ஐ நோ ஹவு டு டீல் வித் திஸ் அப்படின்ற அந்த ஃபியர்லெஸ்னஸ் இந்த அம்மா வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மார்ட்ன்றதை விட புத்திசாலித்தனமான ஒரு எனர்ஜி அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். மனசு எப்பவுமே ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. அதுதான் போன வாரம் நீங்க பண்ணல அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வாரம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கான லைவ் ரீடிங்கும் நம்ம பண்ணலாம். we'll do a very smart reading very soon. ஸோ இன்னும் ஒரு கார்டு எடுக்கணும்னு சொன்னால இன்னொரு கார்டு எடுத்துடலாம். அண்ட் பவர் ஆஃப் லவ்லையும் என்ன மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா எவ்வளவு ஆப்டா இருக்கு பாருங்க. நான் இன்னைக்கு சரி ரொம்ப நாள் ஆச்சு பவர் ஆஃப் லவ் எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி அழகான ஹார்ட் சக்கரா கார்டும் வந்திருக்கு. நிறைய விழுது, பட் நம்ம ஒன்னே ஒன்னு எடுப்போம். இன்டெகிரிட்டி. ஒரு உறவுல நேர்மை எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த வாரம் உங்ககிட்ட நேர்மை இல்லாம யாராவது நடந்துக்கிட்டாங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா? நான் மட்டும் இவ்வளவு நேர்மையா, நான் மட்டும் எல்லாமே செய்யறேனே, எனக்கு என்ன கிடைச்சது, வாட் டிட் ஐ கெட் இன் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் see your other cards as well. King of Wands, 8 of Swords, 10 of Wands. ஆக்சுவலி பாருங்களேன், ஒரு கதை மாதிரி. நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, டாரோ இஸ் ஸ்டோரி. அது ஒரு கதை. அந்த கதையை வந்து நம்ம எவ்வளவு அழகா சொல்றோமோ அவ்வளவு அழகா நம்ம கூட வரவங்களுக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்ம என்ன சொல்றோம், நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்றோம்ன்றது புரியும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட என்ன சொன்னேன், யாரும் உங்ககிட்ட நேர்மையா இல்ல நான் ரொம்ப நேர்மையா இருக்கேன், என்கிட்ட மத்தவங்க நேர்மையா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஹார்ட் சக்கரா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஏக்கம் இருக்கு, நான் கரெக்டா இருக்கேன், மத்தவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு ஏக்கம்லாம் இருக்கிற நேரத்துல உங்களுக்கு என்ன மாதிரி சீக்வென்ஷனான கார்ட்ஸ் வந்திருக்கு பாருங்க. போன வாரம் கடந்த 7 நாட்கள் என்ன இருக்கலாம், ஆக்சுவலி நீங்க யாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க ரொம்ப ஒரு போல்டான தைரியமான ஆக்ஷன்ஸை எடுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. யூ ஆர் ரெடி டு டூ எனிதிங். நீங்க வந்து ஒரு விஷனரி. என் லைஃப் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க. அதை மத்தவங்க வந்து சொதப்பியிருப்பாங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு. பட் நீங்க கிவன் டு யூ ஒரு வேலையை கொடுத்தா ரொம்ப கிளியரா ரொம்ப தெளிவா இதுதான் 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 அப்படின்னு பண்ணிட்டு போற ஒரு நேச்சருடைய ஒரு பர்சனாலிட்டி நீங்க. அண்ட் ரொம்ப இண்டிபெண்ட். உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தனித்துவமா பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு வேலை பண்ணோமா அது பர்ஃபெக்டா இருக்கணும். திருப்பி வந்து நம்ம கிட்ட வந்து ஏன் இதை இப்படி பண்ண, ஏன் இதை அப்படி பண்ண அப்படின்னு யாருமே கேட்க கூடாது. அந்த அளவுல தான் நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்க. பட் போன வாரம் என்ன ஆச்சுன்னா உங்களால நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க முடியாம போயிருச்சு. ஏன்னா உங்களை வந்து யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க. உங்களுக்கு பிடித்தோ பிடிக்காமையோ யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க. நீ இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு சொல்லாம சொல்றாங்க. உங்களால அதை விட்டு வெளியில வர முடியல. ரொம்ப கிளியரா சொல்லணும்னா ஒரு கூண்டு கைதி மாதிரி இருக்கீங்களா? இது உங்களுடைய எண்ணங்களுக்கே கூண்டு கைதியா நீங்க இருக்கீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல மற்றவர்கள் உங்க மேல ஒரு கண்ட்ரோலை இம்போஸ் பண்றாங்களா? இது ரெண்டுமே நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒன்னா நீங்களே உங்களுக்கு அந்த கூண்டு கைதின்ற பட்டத்தை கொடுத்து நீங்களே ஒரு நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ், இப்படி பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இப்படி அந்த மாதிரி ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒன் இல்ல மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வேற யாரோ ஒருத்தங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐதர் யூ ஆர் கண்ட்ரோலிங் யுவர் செல்ஃப் ஆர் சம்மன் எல்ஸ் இஸ் கண்ட்ரோலிங். ஸோ இதுல உங்களுக்கு ஃப்ரீடமே இல்லை.
எப்பவுமே ஒரு சேலஞ்ச் இருந்துகிட்டே இருக்கு. அந்த சேலஞ்சுக்கு ஒரு பிரச்சனையை விட்டா இன்னொரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சோன்னா இன்னொரு பிரச்சனை, அதுக்கடுத்து சோ ஏதோ உங்க மைண்ட் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் சரி தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணலாம். ஆனா நீங்க அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி தான், ரொம்ப இண்டிபெண்டன்ட், ரிஸ்க் எடுப்பீங்க, தைரியமா ஒரு விஷயம் பண்ணி பார்க்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா எதுவுமே உங்களால பண்ண முடியாத ஒரு மனநிலை கடந்த 7 நாட்களா இருந்ததா? வேர் யூ ஃபீலிங் இன்கேப்பபிள்? அதுல என்ன தெரியுமா ஆச்சு, நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிட்டீங்க. இந்த 7 நாட்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிட்டு உங்களால வீட்டுல ஃபோக்கஸ் பண்ண முடியல, இல்ல ஆபீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல, இல்ல உங்களுடைய வேலைகள்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாம போயிருக்கும். எப்படா இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல பேசாம லெட் கோ பண்ணிடலாமா, ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் ஐ ஹிட் ராக் பாட்டம், தட்ஸ் இட் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்ததா போன வாரம்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அட் த எண்ட் ஆஃப் த டே உங்க மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். உங்க மனசை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மத்த எல்லாமே சரியாயிடும். ஸோ இந்த வாரம் காலி கார்ட்ஸ் வழியாவும், டேரோ வழியாவும், நம்மளுடைய பவர் ஆஃப் லவ் கார்ட்ஸ் வழியாவும் ரொம்ப கிளியரான ஒரு மெசேஜ். கடந்த வாரம் எப்படி இருந்தது, ஒரு முக்கியமான சம்பவம் அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். நான் சொன்னது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ஒரு சின்ன ட்ரையல், இது நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம இதை ஃப்ரைடே கூட பண்ணலாம். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்க செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க, வெல்கம். இது ஒரு சின்ன ஒரு ட்ரையல் தான். கடந்த வாரம் நமக்கு எப்படி இருந்தது, இன்னுமே எப்படி இருக்க போகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ காலி கார்ட்ஸ் யூஸ் பண்ணி போன வாரம் உங்களுக்கு எப்படி இருந்தது, என்னென்ன விஷயத்த நீங்க ஆக்சுவலி மாத்திருக்கலாம், எங்கெங்க பொறுமையா இருந்திருக்கலாம், இல்ல எதை பண்ணிருக்கலாம், எதை பண்ணிருக்க கூடாது, ஒரு சின்ன ஒரு அலசி பார்க்க போறோம், அவ்வளவுதான். we'll just take one incident, ஒரு இன்சிடென்ட், பட் அது வாரம் முழுக்க நம்ம மைண்ட்ல இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்சோ காலி கார்டு ரீடிங் வந்து நான் சொல்லி கொடுக்க போறேன். இந்த மாசம் 21ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரைக்கும், இரவு 9ல இருந்து 10:30 மணி வரைக்கும். எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஐ வில் ஃபார்வர்ட் தி டீடைல்ஸ் டு யூ. பட் நீங்க என்னோட கான்டாக்ட்ல இருக்கீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை கண்டினியூஸா பாருங்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு எப்படி போச்சு பாத்துடலாமா? தயாரா இருக்கீங்களா? காலிமா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னு பார்ப்போம். ஐ யூ ரெடி? நான் தயாரா இருக்கேன். பவதாரணி, ஓ மை காட், நீங்களே சரி இவ்வளவு நாள் நான் ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன்பா, எனக்கு ஒரு ஹீலிங் வேணும், என்னால இதுக்கு மேல இதே மாதிரி என் லைஃப் போச்சுன்னா என்னால ப்ரொக்ரெசிவா எதுவும் பண்ண முடியாது, அடுத்த கட்டத்துக்கு என்னால போகவே முடியாது, எனக்கு ஹீலிங் வேணும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கிறீங்க. ஆனா உங்களால அந்த ஹீலிங்கை உங்களுக்கு கொடுத்துக்கவே முடியல. அது ரொம்ப ஸ்டபர்னா இருக்கு. திருப்பி திருப்பி லைஃப்ல ஒரே விஷயம், ஒருத்தரை நம்புறோம், அவங்க ஏமாத்துறாங்க, திருப்பி வரோம், திருப்பி போறோம், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் உங்க லைஃப்ல இருக்கா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல மட்டும் சொல்ல, எல்லாத்துலயுமே சொல்ற, பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், உறவுகள்ல இருக்கலாம், ஆரோக்கியத்துல இருக்கலாம், நமக்கு நாமே கொடுத்துக்கக்கூடிய ஒரு சில பேட்டர்ன்ஸ். பெட்ல படுத்தா தூக்கம் வரலன்னு சொல்றதே ஒரு பேட்டர்ன் தான். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கமே வரல அப்படின்றதே ஒரு தாரக மந்திரமா வச்சுப்பாங்க, படுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு. சோ அப்ப வராதுதான். சோ அந்த மாதிரி நான் ஹீல் பண்ணணும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைப்பீங்க. ஆனா உங்களால அந்த பேட்டர்னை விட்டு வெளியில வரவே முடியல, ஹீல் பண்ணவே முடியலன்னா இவங்க கண்டிப்பா உங்களுக்கு வருவாங்க. பிகாஸ் இவங்க ரொம்ப ஃபியர்ஸ். இவங்க வந்து எங்க டேமேஜ் இருந்தாலும், உங்க மனசுல, உங்க எண்ணங்கள்ல, உங்க செயல்கள்ல எங்க டேமேஜ் இருந்தாலும் அந்த பேட்டர்ன், அந்த ரஃப் டஃப் டாக்ஸிக் பேட்டர்னை உங்ககிட்ட இருந்து அப்படியே எடுத்துட்டு உங்களுடைய வளர்ச்சிக்கான முன்னேற்றத்தை இவங்க கொடுப்பாங்க. இவங்க உங்க வாழ்க்கையில வந்துட்டாலே ஒரே அதிடு புதுடா இருக்கும்னுவாங்கல்ல, அதாவது அப்படியே வெடிச்சுக்கிட்டு வெளியில வர மாதிரி. இந்த வாரம் நீங்க அழுதுருக்கலாம், ஏதேனும் ஒரு இடத்துல நீங்க அழுதுருக்கலாம். இதுக்கு மேல என்னால இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே, நான் நிறைய முயற்சி போட்டுட்டேன், ஐ பீன் வெரி கிரேஷியஸ், கிரேட்ஃபுல், இதை எப்படியாவது மாத்தணும், என் வாழ்க்கையில இந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் வேண்டாம், நான் இன்னும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவோ விஷயங்கள் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஏதோ ஒரு இடத்துல இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாம நீங்க ஸ்டம்பிள் டவுன் ஆகுறீங்க. இல்ல என்னால முடியல, இதை எப்படி எடுத்துட்டு போகணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க ரொம்ப மனசார நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த அம்மா வந்து she will give you the power. உங்க வாழ்க்கையில அந்த தேவையில்லாத டிராமாலாம் ஒரு சில பேர் கிரியேட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த டிராமாலாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு, உனக்கு என்ன வேணும், சந்தோஷம் தானே வேணும், அந்த சந்தோஷத்துக்கு வழியா ஞானம் நான் உனக்கு தரேன். பட் நீங்க சொல்லுங்க, போன வாரம் இல்ல இதுக்கு மேல என்னால முடியல, ஐ ஃபீல் டிஃபிகல்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு அழுதிங்களா? இல்ல ரொம்ப மனசு வருத்தம், என்னால முடியல, எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அப் அப்படின்னு நினைச்சு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அழுதிங்களா?
வாட் எவர் இட் இஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. மற்றபடி நம்மளுடைய ரொம்ப அழகான டேரோ கார்ட்ஸ்ல என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஃபியர்ஸான ஒரு கார்டு தாங்க உங்களுக்கு வந்திருக்கு. நல்ல வெளிச்சம். பவதாரணி அம்மாவை நீங்க நம்புனீங்கன்னா நல்ல கழுவி தள்ளுற மாதிரி நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் அப்படியே எரிச்சிருவாங்க. பட் நமக்கு தான் அவ்வளவு தைரியம் இருக்கான்னு தெரியல அதை டீல் பண்றதுக்கு. அட்டகாசம். ஆனா ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாரு தெரியுமா, நீ எடுக்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான்ற மாதிரி. நீங்க இவ்வளவு நாள் எதை நினைச்சு குழப்பிக்கிட்டு இருந்தீங்களோ அது எதுவுமே தேவையில்லாததுதான். உங்க காது நீங்க பாருங்க, நீங்க பார்த்தாலே தெரியும். தேவையில்லாத கன்ஃபியூஷன் போன வாரம், தேவையே இல்லாத மன உளைச்சல், தேவையே இல்லாத வார்த்தைகள் ஒன்னா கேட்டிருப்பீங்க இல்ல கொடுத்துருப்பீங்க. உங்க கார்டை பாருங்க எவ்வளவு கிளியரா, கப் கார்டே 2 கார்டு அவ்வளோ இமோஷனலா இருக்கு. உங்களுக்கு டேரோ கத்துக்கணும்னா அடுத்த மாசம் டேரோ கார்ட்ஸும் ஆரம்பிக்க போறேன். I'm going to teach you how to learn. I think this will be my 3rd batch. இது என்னோட 3வது பேட்சா இருக்கும். வருஷத்துல 1 இல்லைன்னா 2 பேட்ச் தான் எடுப்பேன். So if you are interested, get in touch with me. டீடைல்ஸ் எல்லாம் இன்னொரு இந்த வார இறுதிக்குள்ள அடுத்த வார பிகினிங்குள்ள உங்களுக்கு வந்துடும். ரைட், அது ஒரு பக்கம். பட் தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கீங்க போன வாரம். ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? ஏன் நம்ம ஒரு நாள் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குன்னா அதுக்கு முந்தின விஷயங்கள்லாம் நம்மளை போட்டு நசுக்கும், அப்படியே அமுத்தும். அது நம்ம பேசியிருக்க மாட்டோம், யார்கிட்டயும் பகிர்ந்திருக்க மாட்டோம், அது ஒழுங்கா டீல் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால என்ன ஆகும்? மன உளைச்சல். அதை வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறது. இதுதான் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு. யூ ஜஸ்ட் நீட் சம் டைம் ஃபார் யுவர் செல்ஃபுங்க. அதை நீங்க பண்ணதே இல்லை. ஏன்னா நீங்க ரொம்ப ஒரு டெடிகேட்டடான ஒரு பர்சன் தான். எங்கேயாவது ஒரு வேலை கொடுத்தாங்க, யாரோ ஒண்ணு செய்யறாங்கன்னா, ஒரு வேலை கொடுத்தா கூட எந்த ஒரு வேலைனாலும் அதை பர்ஃபெக்டா நான் செய்யணும், நான் கரெக்டா பக்காவா பண்ணணும், திருப்பி நம்ம அதை போய் அலசி ஆராயறதுக்கான வேலையே இருக்காது. அந்த மாதிரியே ஒரு விஷயத்த நீங்க கொடுக்க மாட்டீங்க. யூ வில் டூ இட் வெரி கிளியர்லி, வெரி ஹாப்பிலி. பட் என்ன ஆயிடுதுன்னா மைண்ட் பிளாக், டிஸ்டர்ப்ட் மைண்ட் செட். ஒரு ஆக்சுவலி நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். கொஞ்சம் இந்த ரீடிங்கை கேட்கும் போது கொஞ்சம் இப்ப கண்ணை மூடுங்களேன். மற்றவர்கள் கிட்ட இல்லாத பல விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு. கண்ணை மூடிட்டு கேளுங்க. மற்றவர்கள் கிட்ட இல்லாத பல விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு. எவ்வளவு விஷயங்களுக்கு நீங்க நன்றி சொல்லியிருக்கீங்க? கிராட்டிடியூட் சொல்லியிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு அபண்டன்ட், மற்றவங்க என்னை சுத்தி இருக்கிறவங்களை விட நிஜமாவே நான் ஒரு அபண்டன்டான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அது எனக்கு தெரியும். ஆனாலும் நான் அதுக்கு நன்றி சொன்னதே கிடையாது. இனிமே நம்ம அதுக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா உங்களுடைய நிறைய ஆசைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதுக்கப்புறமா நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்க அப்படின்றது உங்ககிட்டதான் இருக்கு. ஏன்னா நீங்க சின்ன சின்ன விஷயத்து கூட ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு, அவங்க யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, இந்த வார்த்தையை நீ சொல்லிட்ட அப்படின்னு அதை டீப் டவுன், நீ அப்போ இந்த நிமிஷத்துல இந்த வார்த்தையை சொன்னேன்னா அது அந்த உறவை உடைச்சிரும், விரிவுபடுத்திடும், விரிசல் உண்டாகும். ஸோ இந்த டே ட்ரீமிங், ஓவரா இமேஜினேஷன் பண்றது எல்லாம் ஓகே. அது உங்க வெற்றிக்காக இருந்தா ரொம்ப நல்லது. இல்லைன்னா அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். ஒரு டெசிஷன் உங்களால எடுக்க முடியாது. அண்ட் ரொம்ப கற்பனையிலேயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறனால இது சரியா, அது தவறா, இது நான் பண்ணணுமா, அது நான் பண்ணக்கூடாதா, ஒரு கன்ஃபியூஷன்லயே உங்க மனசு போயிட்டே இருக்கு. இந்த ஸ்டப்பர்ன் பேட்டர்னை விட்டு நீங்க வெளியில வரணும்னு தான் இந்த அம்மா உங்க கூடயே இருக்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியா இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் ஃபீல் ஹாப்பிங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. எதுவுமே உங்களுக்கு அகேன்ஸ்டா நடக்கல. அப்படி அகேன்ஸ்டா நடக்குதுன்னா நீங்க அந்த மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருப்பீங்களோ அப்படின்னு எனக்கு இப்போ கார்ட்ஸை பார்த்தோன்னா சொல்ல தோணுது. பட் அதர்வைஸ் யூ ஆர் அ சாமர். பர்ஃபெக்டா எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு நேச்சர் உடையவங்க. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. உங்க வேலை, உங்களுடைய விஷயங்கள் அது மட்டும்தான். பட் உங்க கற்பனை திறனும் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுற நேச்சரும், குழப்பிக்கொள்ளக்கூடிய அவசர நிலையுடைய, கோபமுடைய இந்த ஒரு 4-5 விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை விட்டு நீங்க வெளியில வாங்க. வெளியில வந்துட்டு சொல்லுங்க உங்க லைஃப் எப்படி இருந்தது. ஓகே, சோ இந்த வாரம் உங்களுக்கு இப்படிதான் இருந்திருக்கும். ஐ மீன் கடந்த வாரம் நான் சொன்னது சரி அப்படின்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு ட்ரையல் தான். இது நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்தா we can do this every week. ஏன்னா அப்பதான் எங்க நம்மளையே நம்ம மாத்திக்கிட்டு இன்னும் பெட்டர் வெர்ஷனா நம்ம வெளியில வர முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஏன் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லுங்க.
Thank you and bye from R, and as always, keep smiling. Hi and hello, நீங்க set 3 cards choose பண்ணிருக்கீங்க. வெல்கம். என்ன மாதிரியான ரீடிங் உங்களுக்கு வருதுன்னு பார்க்கலாமா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ரீடிங் எப்படி இருக்க போகுதுன்னா, இனிமே நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்குறத விட, கடந்த ஒரு வாரமா நம்ம எப்படி இருந்திருக்கோம், எந்த ஒரு விஷயம் நம்மள ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கு, இல்ல நம்ம எதை மாத்திக்கலாம், எதை இன்னும் சஸ்டெயின் பண்ணிக்கலாம் சொல்ல முடியாது. ரீடிங்ஸ் கேன் டிஃபர், பட் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பட் உங்களுக்கு காலி கார்ட்ஸ் ரீட் பண்ண ரொம்ப பிடிக்கும்னா ஐ திங்க் திஸ் இஸ் த டைம். இந்த மாதம் 21ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நான் காலி கார்ட்ஸ் எப்படி ரீட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட், ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்ல என்னோட ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் பாருங்க. அதுல கண்டிப்பா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாருங்க, அதுல எல்லா டீடைல்ஸும் உங்களுக்காக ஃபர்னிஷ் பண்ணப்பட்டுள்ளது. ஓகே, சோ என்ன மாதிரியான கார்டு? ஏன்னா இந்த கார்டு தானா விழுந்தது, இந்த செகண்ட் கார்டு, இந்த தேர்ட் கார்டு தானா விழுந்தது. ஃபர்ஸ்ட் தான் நான் எடுத்தேன். அது உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுது, இன்கேஸ் அதையும் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லுங்க. இந்த கார்டு எப்பேற்பட்ட கார்டுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது தானாக விழுந்தது. We have to see. Are you ready? I'm ready. I really want to see. Oh, so cute. Baby ma Kali. அதாவது இந்த கார்டை பார்த்தோன்னா இந்த குழந்தைய பாக்குறத விட இந்த கைகளை பாருங்களேன். இந்த கைகள் எப்படி இருக்கு பாருங்களேன். நீ என்ன பண்ணாலும் சரி, நீ ஓடி போனாலும் சரி, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, அந்த மாதிரி நீ ஓடி போனாலும் சரி, மதிக்கலனாலும் சரி, தவறுகள் செஞ்சாலும் சரி, திடீர்னு காணா போயிட்டாலும் சரி, ஐ வில் கீப் ஃபர்கிவிங் யூ. அதுதான் அம்மாவுடைய சுயநிலை. நான் உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன், உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நான் உன்னை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் அம்மா, நான் தான் இதை உனக்கு பண்ண முடியும், வேற யார் இதை பண்ண முடியும்? இட்ஸ் வெரி நேச்சுரல். நம்ம நிறைய இன்னைக்கு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம்ல, அனிமல்ஸ்க்கு கூட, விலங்குகளுக்கு கூட அந்த இன்ஸ்டிங் இருக்கு அப்படின்றாங்க. நம்மளே விலங்கு தானே. சோ விலங்குல இருந்து வந்த நமக்கு அவ்வளவு இன்ஸ்டிங் இருக்கு அப்படின்றோம். சோ அந்த அம்மா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ ஒரு இட் இஸ், அதுவும் நமக்கு ரொம்ப தேவையான நேரத்துல நமக்கு முதல்ல ஞாபகம் வருது யாரு? அம்மா தான். இங்க காளிமா நம்மளை எப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இது நீங்களா கூட இருக்கலாம், பட் உங்களை எப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அண்ட் த மூன், இந்த சந்திரனோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்க மேல எப்பவுமே இருக்கும். நம்மலாம் ரொம்ப சைக்கிக் பீயிங்ஸ். நமக்கு மூன் நம்மள ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதை பத்தி நான் நிறைய நம்ம சேனல்ல பேசியிருக்கேன். கண்டிப்பா இதை பத்தி உங்களுக்கு தெரியணும்னு ஆசையா இருந்தா எனக்கு சொல்லுங்க, இன்னொரு தடவை கண்டிப்பா நான் அதை பத்தி பேசுறேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் அந்த மூன். குழந்தை அழகா தூங்கிட்டு இருக்கு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ பாட்டுக்கு தூங்கு, நான் உன்னை பாத்துக்கிறேன். அந்த கம்ஃபர்ட் கனெக்ஷனை கொடுக்கறது இந்த அம்மா தான். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க, நிறைய விஷயங்களை விட்டு நம்ம வெளியில வரணும்னு நினைப்போம், தவிப்போம். இன்ஃபேக்ட் போன வாரம் உங்களுக்கு அப்படி இருந்திருக்கலாம், தவிச்சிருப்பீங்க. இதை அதாவது எப்போ நான் எந்த எண்ணமும் இல்லாம, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம ரிலாக்ஸ்டா நான் என்னைக்குதான் இருக்க போறேன்? என் வாழ்க்கையில மட்டும் ஏன் அந்த அழகான நொடிகள் வரத்துக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு? எப்போ நான் அந்த அழகான நொடிகளை என் வாழ்க்கையில நான் பார்ப்பேன்? ஐ வாண்ட் டு பி மோர் ஹாப்பியர். என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அழகா, எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படியே எனக்கு அள்ளி அள்ளி வரணும், அபண்டன்டா நிறைவா எனக்கு வரணும். ஆனா ஏன் வரல? அந்த எதிர்பார்ப்பு என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு, ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்றத நீங்க போன வாரம் நிறைய தடவை யோசிச்சிருப்பீங்க. என்னால நிறைய பேர் பயனடைறாங்க, ஆனா யாராலையும் நான் இன்னை வரைக்கும் பயனடையல. நான் எதிர்பார்க்கவும் இல்லை, பட் என்னை ஏமாத்தாம இருந்தா போதும் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்திருக்கு. கவலையே படாதீங்க. ஏன்னா பை டிஃபால்ட் ஸ்பிரிச்சுவலா நான் தான் உனக்கு கைடன்ஸ் கொடுக்க இருந்துகிட்டே இருக்கேனே, நீ ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுற? அந்த மாதிரி ஒரு விஷயம் வரதே ரொம்ப, ஐ திங்க் இட்ஸ் பிளெஸ்ட் தட் இந்த மாதிரி ஒரு கார்ட்ஸ். நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, நான் தான் இருக்கேனே உனக்கு, ஐ ஆம் தேர் ஃபார் யூ அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பதில அம்மா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். ஆஹா, நான் டேரோல கூட இப்ப நான் ஓகே, எந்த கார்டையுமே நானா எடுக்கலைங்க. இந்த கார்டு கீழே வந்தது, இந்த 2 கார்டு வெளியில அப்படியே வந்துருச்சு. என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்குன்னு. டேரோ ரீடிங் உங்களுக்கு கத்துக்கணும்னாலும் அடுத்த மாதத்துல இருந்து டேரோ ரீடிங் கிளாஸஸ் ஆரம்பிக்க போது. அதுக்கான டீட்டெயில்ஸை அடுத்த வாரத்துக்குள்ள பிகினிங்ல நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் யூடியூப்லயும் இந்த மாதிரி லைவ் ரீடிங்ஸ்லயும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, டேரோல என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னு பார்ப்போம். அண்ட் பவர் ஆஃப் லவ்ல கூட என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாம். ஜாய், ஆஹா, நிறைய சந்தோஷம் உங்க மனசுல இருக்கு, அதை தோண்டி எடுங்க அப்படின்ற மாதிரியான
ஆக்சுவலி உங்களுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கணும் தாங்க ஆசை. இந்த கவலைப்பட்டுக்கிட்டு நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், எல்லாருக்கும் தான் அந்த ஆசை இருக்கு. பட் போன வாரம் எனக்கும் இது வேணும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க நினைச்சிருப்பீங்க. போதும்டா, எனக்கும் இது வேணும்டா. ஆஹா, சூப்பரான கார்ட்ஸுங்க. மேஜர் ஆர்கானா கார்டு வந்திருக்கு. யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். நீங்க வந்து ஒரு விஷயத்த நம்பிட்டீங்கன்னா அத இத நான் நம்பிட்டேன், இது எனக்கு வரும்னு எனக்கு தெரியும், இதை நான் பண்ணாமலாம் விட மாட்டேன் அப்படின்னு பொறுமையா இருந்து அதை அச்சீவ் பண்ணுவீங்க. சும்மா நான் ஸ்ட்ராங், எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்றதுக்காக அடிச்சு புடிச்சு வாங்குறதெல்லாம் கிடையாது. என்னோட விஷயத்த என் வாழ்க்கைக்குள்ள நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த என் வாழ்க்கைக்குள்ள வரவேறதுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு டூ இட் அண்ட் ஐ டூ இட். அதை ரொம்ப பொறுமையா பண்ணுவீங்க. எவ்வளவு தடவை அடி வாங்கினாலும், எவ்வளவு தடவை விழுந்தாலும் பொறுமையா எழுந்து திருப்பி வருவீங்க. அதுதான் உங்களுடைய சாம், அதுதான் உங்களுடைய நேச்சர், அதுதான் உங்களுடைய இவ்வளவு நாள் வாழ்க்கையில இருந்த வெற்றிக்கான காரணம். பட் மனசுக்குள்ள நிறைய சங்கடங்கள் இருக்கு, நிறைய டீமன்ஸ் இருக்காங்க உங்க மனசுக்குள்ள. அந்த நெகட்டிவ் தாட்ஸ், டாக்ஸிக் தாட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்படி தூக்கி விட்டுட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. அண்ட் நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு தேடல் இருக்குங்க உங்க மனசுக்குள்ள. ஏதோ ஒரு விஷயம் தேடிக்கிட்டு இருக்கீங்க, தெரியல. இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் அப்படின்றனால என்னால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் உங்களுக்கே தெரியும் இதுதாங்க நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேடுறதுன்னா பொருள் தேடுறது இல்லை, நான் வந்து இதை தொலைச்சிட்டேன் அதனால அதை தேடிட்டு இருக்கேன்னு இல்லை. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னு தெரியும், ஆனா அதை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. சோ ஏதோ ஒரு தேடலுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க. இந்த வாரம் முழுக்க அந்த தேடலுக்குள்ள நீங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் வந்து உங்களுக்காக, எனக்காக நானே பேசலன்னா எனக்காக வேற யார் பேசுவா அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த வாரம் உங்க மனசுக்குள்ள கண்டிப்பா வந்திருக்கும். ஆமாவா இல்லையா? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ எனி டைம் இனிமே எனக்காக நான் நின்று நான் பேசணும். ஐ ஷுட் அப்படியே கீழே விழுந்தாலும் எழுந்து வரணும். என்னுடைய நம்பிக்கைகள் என்னோடது மட்டுமே. நான் அதை தாண்டி வெளியில வரணும். என்னை எவ்வளவு பேர் டார்கெட் பண்ணாலும் சரி, நான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வெளியில வருவேன் அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. நிறைய பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அடுத்த வாரமா இருக்கலாம், இல்ல இந்த வாரமே நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்ககிட்ட அந்த நல்ல ஒரு கான்பிடன்ஸ், நல்ல ஒரு வைப் இருக்குங்க இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ்ல. இப்ப இந்த 3 கார்ட்ஸ்ல இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ்ல நல்ல ஒரு வைப் இருக்கு. பட் சில நேரத்துல குவிக்கான டெசிஷன்ஸ் எடுத்துடுறீங்களோ, அந்த குவிக் டெசிஷன்ஸ் உங்களுக்கு நிஜமாவே ஒர்க் அவுட் ஆதான்னு யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு எனர்ஜி, நல்ல ஒரு வைப் உங்ககிட்ட இருக்கு. ரொம்ப பேஷனட்டா இருக்கீங்க, நிறைய செய்யணும், ஏதோ ஒண்ணு செய்யணும். அந்த தேடல் சொன்னேன்ல, நல்ல ஒரு தேடல் உங்ககிட்ட இருக்கு. எந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கணுமோ அந்த இடத்துல ரிஸ்க் எடுங்க. தேவையில்லாத இடத்து அண்ட் ஆல்சோ இவ்வளவு ஐடியாஸ் இருக்கனால ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கண்டிப்பா உங்களுடைய ரகசியங்களை வெளியில சொல்லாதீங்க, சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு டைப் பண்ணுங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அழகான ஜாய் கார்டு வந்திருக்கு. நிறைய சந்தோஷங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க ஈர்க்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். ஐ எம் ரெடி டு ரிசீவ் abundance and lot of joy, unlimited joy அப்படின்னு சொல்லி இல்லாமா, இதையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க இந்த அஃபர்மேஷனை. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் as always keep smiling. ஹாய். ஸோ கார்டு ரீடிங் பண்ணும்போதே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் தெரியுமா, நம்ம வந்து இறுதியா இந்த காலி கார்ட்ஸ் எடுக்கலாம், என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ என்ன கார்டுன்னு எனக்கு தெரியல, ஐம் வெயிட்டிங் டு சி. பட் உங்களுக்கு கார்லி கார்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு இந்த ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ரெகுலராக பாருங்க. இந்த கார்ட்ஸை வந்து இந்த மாதம் 21ஆம் தேதியிலேருந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிற ஒரு 4 நாள் கிளாஸ் இருக்க போது. எக்ஸ்டெண்ட் ஆனால் ஆகலாம், பட் ஒரு 4 நாள் இரவுல இந்த கிளாஸ் நடக்க போகுது. பட் தெரியல என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. நானுமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இது எல்லாருக்குமான ஒரு கியூமுலேட்டிவ் மெசேஜ். யுகசக்தி, அதாவது நம்பிக்கை. என் வாழ்க்கையில இனிமே நான் ஒரு புது சாப்டருக்கு தயாரா இருக்கேன், எனக்கு உதவி வேணும். நீங்க நம்புனீங்கன்னா என் வாழ்க்கைக்கான கண்ட்ரோலை நீ எடுத்துக்கோ அப்படின்னு அந்த ஆக்சிலரேட்டரையும் கியரையும் எல்லாத்தையும் எடுத்து அந்த அம்மா கிட்ட, கண்ட்ரோல் பேனலையே எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, ஜஸ்ட் சரண்டர், ஷீல் கிவ் யூ லவ். உண்மைய கண்ணு முன்னாடி வெட்ட வெளிச்சத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த திறமை இவங்களுக்கு தான் இருக்கு. ஷீ வில் ஷோ இட் டு யூ. அப்படியே உங்க மனசுல இருக்கிற அந்த டாக்ஸிசிட்டியை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப அழகா, பிரச்சனையோட ரிலீஸ் பண்ணாம ரிலாக்ஸ்டா ரிலீஸ் பண்ணக்கூடிய சக்தியை இந்த அம்மா கொடுப்பாங்க. இந்த அம்மாவை மட்டும் நினைச்சுக்கோங்க. எது நடந்தாலும் சரி, யுவர் டைம் ஹேஸ் கம். இனிமே உங்க வாழ்க்கையில புது சாப்டர் திறக்க போகுது. நிறைய பெயின், பயம் உங்களை விட்டு போக போகுது.
இந்த ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.